الحمد لله الواحد القهار. الصلاة والسلام على رسوله المختار وعلى آله الأطهار وأصحابه الأخيار. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَلِتُكْمِلُوا الْعِدَّةَ وَلِتُكَبِّرُوا اللَّهَ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ. وقال نبينا صلى الله عليه وسلم اغنوه من التوافي في هذا اليوم أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சாரும். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபிகள், தபா தாபிகள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, இதோ ரமலான் நம்மிடமிருந்து விடைபெறுகிறது. ரமலான் விடைபெறுவதை சிலர் நீண்ட பயணத்தின் ஒரு முடிவாக கருதி பெருமூச்சு விடுகிறார்கள். உண்மையில் ரமலான் என்பது ஒரு பயணத்தினுடைய முடிவல்ல. ரமலான் என்பது ஒரு சார்ஜ் ஸ்டேஷன், ஒரு ஃபியூல் ஸ்டேஷன். ஒரு வாகனத்திலே பயணிக்கிறோம், அதற்கு சார்ஜ் தேவைப்படுகிறது. எலக்ட்ரிக் வாகனமாக இருந்தால் அல்லது பெட்ரோல் டீசல் தேவைப்படுகிறது. ஒரு சார்ஜ் ஸ்டேஷன்லையோ அல்லது பெட்ரோல் பங்கிலேயோ நாம் நம்முடைய வாகனத்தை நிறுத்தி நாம் அதிலே நம்முடைய எரிபொருட்களை நாம் நிரப்பிக் கொள்கிறோம். எதற்காக வேண்டி? அடுத்து வரக்கூடிய பயணம் இலகுவாக சிரமம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டும். அதே போன்றுதான் ரமலானும். பெட்ரோல் பங்க் அல்லது சார்ஜ் ஸ்டேஷன் என்பது நாம் சென்று முடிய வேண்டிய நம்முடைய டெஸ்டினேஷன் அல்ல, நாம் செல்ல வேண்டிய இடம் அல்ல. அதை தாண்டி நாம் நீண்ட தூரம் செல்ல வேண்டி இருக்கிறது. இது நம்மை சார்ஜ் ஏற்றிக் கொள்வதற்காக, பெட்ரோல் போட்டுக் கொள்வதற்காக நாம் இடையிலே நிறுத்திக் கொள்வோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலானும் அப்படித்தான். நீண்ட தூர பயணத்தில இடையில நம்முடைய ஈமானுக்குண்டான சார்ஜ், நம்முடைய அமல்களுக்குண்டான சார்ஜ், அதை ஏற்றிக்கொண்டு தொடர்ச்சியாக பயணம் செய்கின்ற பொழுது வரக்கூடிய அந்த பிரயாணம் என்பது மிக இலகுவானதாக இருக்கும். எங்கும் நிற்காமல், எந்த தடங்களும் இல்லாமல், காலம் முழுவதும், வருடம் முழுவதும் நம்மை செலுத்திக் கொண்டே இருக்கும், நாம் சென்று அடைய வேண்டிய அந்த இடம் வருகின்ற வரை. இல்லை, நான் பெட்ரோல் பங்கிலேயே குடியிருந்து கொள்கிறேன், இதற்கு மேல் நான் செல்ல மாட்டேன் என்று ஒருவர் சொன்னால் அவரை நாம் எப்படி பார்ப்போம்? அப்படித்தான் ரமலானோடு அனைத்தையும் முடித்துக் கொள்பவர்களை பார்க்க வேண்டி இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலானுக்கு முடிந்த அடுத்த நாள் நமக்கு பெருநாள், ஈதுல் ஃபித்ர் பெருநாள். இன்ஷா அல்லாஹ் நாளை பெருநாள் என்பது மகிழ்ச்சிக்குரிய நாள், சந்தோஷத்திற்குரிய நாள். மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். அதனால்தான் பெருநாள் அன்று நோன்பு வைப்பது ஹராம். பெருநாள் அன்று 2 பெருநாட்களிலும் நோன்பு வைப்பது ஹராம். ஏனென்றால் அன்று நன்றாக சாப்பிட்டு நன்றாக குடித்து
நன்றாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய ஒரு நாள். கணேசத்திற்குரியவர்களே, அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷத்துல 2 விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும். முதலாவது, நம்முடைய மகிழ்ச்சி பிறருக்கு சிரமத்தை, கஷ்டத்தை தந்துவிடக் கூடாது. நம்முடைய சந்தோஷம், நம்முடைய மகிழ்ச்சி, நம்முடைய கொண்டாட்டம், இவைகள் எதுவுமே நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நம்முடைய குடும்பத்திற்கும் தர வேண்டுமே தவிர பிறருக்கு சிரமத்தையும் பிறருக்கு கஷ்டத்தையும் கொடுத்து விடக்கூடாது. பொதுவான ஒரு செய்தி இருக்கிறது, அல் முஸ்லிமு மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு முஸ்லிம் என்பவர் அவருடைய கரங்களாலும் அவருடைய நாவாலும் எந்த முஸ்லிம் சலாமத்தாக இருக்கிறாரோ, எந்த தொல்லையும் இல்லாமல் இருக்கிறாரோ அவரே முஸ்லிம். யாருடைய கரத்தாலும் யாருடைய நாவாலும் பிற முஸ்லிம் நிம்மதியாக இருக்கணும். அல் முஃமினு மன் அமினஹுன் நாஸ், நபிகளார் சொல்லுவார்கள். அல் முஃமினு, மூமின் என்பவர் ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் இவரால் அமைதியாக இருக்கணும். இவர் மூலமா எந்த சிரமத்திற்கும் ஆளாக கூடாது. அவர்தான் மூமின், அவர்தான் முஸ்லிம். அப்ப எந்த வகையிலும் நம்மால் பிறருக்கு சிரமம் இருக்கக்கூடாது என்கின்ற பொழுது நம்முடைய மகிழ்ச்சியோ நம்முடைய சந்தோஷமோ நம்முடைய கொண்டாட்டங்களோ பிறருக்கு எந்த வகையிலும் சிரமத்தை தந்துவிடக் கூடாது. சில ஊர்களில, அதுவும் இஸ்லாமிய ஊர்களில, இரவு நேரங்களிலே பெருநாளைக்கு முதல் நாள் ஒரு 50-60 பேர் பைக்குகளை எடுத்துக்கிட்டு ஊரு ஃபுல்லா ஹார்ன் அடிச்சுட்டு நல்லா திரும்பிக்கிட்டு, அது மாதிரியான வேலைகள் என்பது பிறரை சிரமப்படுத்தக்கூடியது, பிறரை கஷ்டப்படுத்தக்கூடியது. அது மாதிரியான எந்த நிகழ்வும் சந்தோஷம் மகிழ்ச்சி என்கின்ற பெயரில இருக்கக்கூடாது. இரண்டாவது விஷயம், சந்தோஷம் மகிழ்ச்சி பெருநாள் என்று இருக்க வேண்டும் என்கின்ற பொழுது எந்த காரணத்தை கொண்டும் நான் பெருநாளை கொண்டாட மாட்டேன், பெருநாள் என்று மகிழ்ச்சியாக இருக்க மாட்டேன், நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன், என்னுடைய குடும்பத்திலே ஒரு இழப்பு ஏற்பட்டு இருக்கிறது, என்னுடைய தகப்பனார் வஃபாத் ஆகிவிட்டார், என்னுடைய சகோதரர் வஃபாத் ஆகிவிட்டார், எனவே எனக்கு இது பெருநாள் அல்ல, இந்த வருடம் எங்களுக்கு பெருநாள் இல்லை என்பது போன்ற வார்த்தைகளும் பயன்படுத்தக்கூடாது. அது நம்முடைய கலாச்சாரம் அல்ல, அது மாற்று மத சகோதரருடைய கலாச்சாரம். அந்த ஆண்டு யாராவது ஒருவர் இறந்து விட்டால் எங்களுக்கு இந்த வருஷம் தீபாவளி இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க, எங்களுக்கு இந்த வருஷம் பொங்கல் இல்ல, நாங்க கொண்டாட மாட்டோம். அப்படி அல்ல மார்க்கம். கண்ணியத்திற்குரியவர்களை, யார் வஃபாத்தாக இருந்தாலும் பெருநாள் என்று மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், புத்தாடைகள் அணியணும், சந்தோஷமாக நன்றாக நல்லா சாப்பிடணும். இது இந்த மகிழ்ச்சியை கண்டிப்பாக கொண்டாடணும். யாருடைய மரணத்திற்காகவும் அந்த மகிழ்ச்சியை நாம் தடை செய்து விடக்கூடாது. ஜைனப் பின்த் அபி சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை சந்திப்பதற்காக செல்கிறேன். ஜைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபிகளாருடைய அருமை துணைவியார்களில் ஒருவர். அவருடைய சகோதரர் இறந்திருந்தார். ஜைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலாவுடைய சகோதரர் ஷஹீதாக இருந்தார், இறந்து போயிருந்தார். நான் அவரை சந்திப்பதற்காக செல்கிறேன். நான் சென்ற சமயத்திலே ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நறுமணத்தை வரவழைத்து பூசிக்கொண்டார்கள். சொன்னார்கள், எனக்கு இப்பொழுது நறுமணம் பூச வேண்டிய எந்த தேவையும் இல்லை, எனக்கு எந்த தேவையும் இல்லை, நறுமணம் பூசுங்கிற எந்த அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. மாறாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், யாருடைய மரணத்திற்காகவும் 3 நாட்களுக்கு மேல் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது. கணவர் இறந்தாலே தவிர, கணவர் இறந்தா 4 மாசம் 10 நாள் துக்கம் அனுஷ்டிக்கணும், அது குர்ஆனுடைய வழிமுறை. இந்த நாளை தவிர, கணவரை தவிர வேற யாருடைய மரணத்திற்காகவும் 3 நாட்களுக்கு மேல் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மெம்பரிலே இருந்து சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். எனவே நான் 3 நாள் கழித்ததற்கு பிறகு துக்கம் அனுஷ்டிக்க கூடாது என்பதற்காக வேண்டி நறுமணத்தை வாங்கி பூசிக்கொள்கிறேன் என்று ஜைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார். புகாரில ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே பெருநாள் அன்று எனக்கு இந்த வருஷம் பெருநாள் இல்ல, நாங்க கொண்டாட மாட்டோம், நாங்கள் புத்தாடை அணிய மாட்டோம், நாங்கள் சமைக்க மாட்டோம் என்று இருந்து விடக்கூடாது. பெருநாள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு நாள்.
அதுல பொதுவா மார்க்கம் என்பது உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியது. நீங்க எப்படி நினைச்சிடக்கூடாது, இது என்னுடைய உணர்வு சார்ந்ததுன்னு நினைச்சிடக்கூடாது. மார்க்கம் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியது. ஆனால் அந்த உணர்வு ஷரியத்துக்கு முரணாக இருந்து விடக்கூடாது, ஷரியத்துக்கு மாற்றமாக இருந்து விடக்கூடாது, மார்க்கத்திற்கு முரணாக இருந்து விடக்கூடாது. இணையத்திற்குரியவர்களே, பெருநாளன்று அனைவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சதக்கத்துல் ஃபித்ரே கடமையாக்கப்பட்டிருக்கிறது. யாரும் விடுபட்டக்கூடாது. பெருநாள் என்று யாரும் விடுபட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் யாரும் மகிழ்ச்சியாக இருப்பது விடுபட்டு விடக்கூடாது, யாரும் வயிறார உண்பது சாப்பிடுவது விடுபட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் சதக்கத்துல் ஃபித்ரே கடமையாக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே மனிதனுடைய இயற்கையான ஒரு உணர்வு என்று ஒன்று இருக்கும். நாம நல்லா இருக்கிற மாதிரி பிறவங்களும் மற்றவங்களும் நல்லா இருக்கணும், அது இயற்கை உணர்வு, அது இருக்கணும், எல்லாருக்கும் இருக்கும். அதனாலதான் சதக்கத்துல் ஃபித்ருக்கு ஃபித்ர் அப்படிங்கிற வார்த்தைக்கு இயற்கைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்ப இயற்கையான தர்மம், நமக்கு எப்படி மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நாம் நல்லா சாப்பிடணும்னு நினைக்கிறோமோ, நம்மை போன்றே இல்லாதவர்களும் சிரமப்படுவர்களும் சாப்பிடணும் இருக்கணும் நினைக்கிற அந்த இயற்கையான உணர்வு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சதக்கத்துல் ஃபித்ர் இயற்கையான தர்மம் என்பதாகவும் அதற்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கலாம் சொல்லப்படுது. இணையத்திற்குரியவர்களே, சதக்கத்துல் ஃபித்ர் கண்டிப்பாக பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்பதாக ஏழைகளிடத்துல கொண்டு போய் சேர்த்திடணும். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். சதக்கத்துல் ஃபித்ருடைய நோக்கம் பெருநாள் அன்று ஏழைகள் மகிழ்ச்சியாக இருக்கணும். மசாக்கீன் ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லுவாங்க, மிஸ்கீன்களுடைய ஏழைகளுடைய உணவுக்காக, ஏழைகள் நன்றாக வயிறாக சாப்பிட வேண்டும் என்பதற்காக வார்த்தை அப்படித்தான், மசாக்கீன் சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அதனாலதான் சதக்கத்துல் ஃபித்ர பொதுவா சதக்கத்துல் ஃபித்ர் பெருநாளுடைய காலையில கொடுப்பது வழக்கமாக இருக்கிறது. பெருநாளுடைய காலை இல்லைன்னா முதல் நாள் இரவு கொடுப்பாங்க. அதற்கு ஒரு 2 நாளைக்கு முன்னால கொடுத்தாலும் தப்பு இல்லை, நிறைவேறிடும். ஆனால் கிதாபுகள்ல என்ன எழுதுறாங்கன்னு சொன்னா ரொம்ப முன்னாடி கொடுத்துறாங்க. ஏன்னு சொன்னா சதக்கத்துல் ஃபித்ருடைய நோக்கமே ஏழைகள் பெருநாள் என்று மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது தான். அப்புறம் அன்னைக்கு நல்லா சாப்பிடணுங்கிறது தான். நாம கொஞ்சம் முன்னாடி கொடுத்துட்டா வேற செலவுகளுக்கு அது செலவாகி போய் பெருநாள் என்று உங்களுக்கு சிரமமா போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக வேண்டி நீங்க கொஞ்சம் நெருக்கத்துல ரொம்ப தள்ளி ரமதானுடைய ஆரம்பத்திலேயே கொடுக்காம கொஞ்சம் 1 நாள் 2 நாள் அந்த கேப்ல கொடுத்துட்டா நல்லது. ரொம்ப முன்னாடி கொடுத்துடாதீங்க. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு காலையில கொடுக்க சொல்றாங்க, இல்லைன்னா முதல் நாள் இரவு கொடுக்க சொல்றாங்க, அது 2 நாள், அதுதான் அதை தாண்டிட வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இணையத்திற்குரியவர்களே, என்ன காரணம் சொன்னா அவர்கள் அன்று மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சாப்பிடணும். அதிலேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ர் சதக்கத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள். ஒவ்வொரு ஆண் பெண் சிறு பிள்ளைகள் அடிமை உரிமை குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரின் மீதும் ஜகாத்துல் ஃபித்ர் கடமை, சதக்கத்துல் ஃபித்ர் கடமை. வீட்டுல எத்தனை பேர் இருக்கார்களோ அத்தனை பேர்களையும் கணக்கிட்டு அவர்களுடைய தலைக்கு தகுந்தவாறு 10 பேர்னா 10 பேரையும் கணக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றணும். இப்ப ஜகாத்துல் ஃபித்ரை பணமாக கொடுக்கிறதா, அரிசியாக கொடுக்கிறதா, கோதுமையாக கொடுக்கிறதா, இது உலமாக்களுக்கு மத்தியில ஃபுகஹாவுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஹனஃபி மதுஹபை பொறுத்தவரை பணமாக கிரயமாக கொடுக்கிறதுங்கிறது மிக ஏற்றமான ஒன்று. காரணம், மொத்தமா எல்லாரும் அரிசியா கொண்டு போய் ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பம் இருக்கிறது, இருக்கக்கூடிய 50 பேரும் அரிசியா கொண்டு போய் கொடுத்தா மற்ற தேவைகளுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்ப கிரயமாக கொடுக்கின்ற பொழுது அவர்கள் என்ன தேவையோ அதை வாங்கிக்குவாங்க. பெருநாள் அன்னைக்கு அரிசி தேவைன்னா அரிசி வாங்கிக்குவாங்க, நெய் தேவைன்னா நெய் வாங்கிக்குவாங்க, கறி தேவைன்னா கறி வாங்கிக்குவாங்க, மசாலா பொருட்கள் தேவைன்னா மசாலா பொருட்கள் வாங்கிக்குவாங்க, காய்கறி தேவைன்னா காய்கறி வாங்கிக்குவாங்க. வெறும் அரிசியாக கொண்டு போய் கொடுக்கின்ற பொழுது அது அவர்களுக்கு பயன்படுறதுக்கு பதிலாக சிரமமாக போயிடும் என்ற அடிப்படையில ஹனஃபி மதுஹப்ல அதனுடைய கிரயத்தை, இப்ப அதனுடைய கிரயம் என்பது 90 ரூபாயாக குறைந்தபட்சம், அதிகபட்சமாக நீங்கள் எவ்வளவு கணக்கிட்டாலும் தப்பில்ல. 90 ரூபாங்கிறது உங்களுடைய கடமை நிறைவேறிடும். 90 ரூபாய்க்கு மேல் நீங்க கொடுக்கப்படுகின்ற எல்லாத்துக்குமே உங்களுக்கு தர்மமாக கணக்கிலே வரவிலே வைக்கப்படும். இது கடமையை நிறைவேற்றும். சதக்கத்துல் ஃபித்ர் கண்டிப்பாக வாஜிப் கொடுத்தே ஆக வேண்டிய ஒன்று.
கண்ணியத்திற்குரியவர்களே, கோதுமையாகவோ அரிசியாகவோ கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அப்படித்தான் கொடுக்கப்பட்டது, எனவே அதே நடைமுறையில அப்படியே கொடுத்து விடுவது சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆக மொத்தம் ஏழைகளுக்கு அன்றைய நாள் மகிழ்ச்சிகரமாக அமைவதற்கு எது வசதியாக இருக்குமோ அதை கொடுத்து விடுவது மிகச் சிறந்ததாக இருக்கு. கண்ணியத்திற்குரியவர்களே, சதகத்துல் ஃபித்ர் பெருநாள் தொழுகைக்கு முன்னால கொடுத்துடணும். இத நிறைய பேரு ரொம்ப ஒரு அசால்ட்டா பெருநாள் தொழுகைக்கு போய் அங்க இருக்கிறவங்களுக்கு கொடுத்துடலாங்கிற நிலைமைக்கு கொண்டு வராங்க. அவ்வளவு தூரத்துக்கு செல்லக்கூடாது, அது சில சிரமங்களை ஏற்படுத்திடும். சில முன்பின்னாய் ஆயிடுச்சுன்னு சொன்னா அது ரமலானுக்கு பெருநாள் தொழுகைக்கு பிறகு கொடுக்கப்படக்கூடிய அந்த தர்மம் என்பது அது சதகத்துல் ஃபித்ராக கணக்கிடப்படாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சாதாரண தர்மமா போயிடும். அப்ப அந்த வருஷம் சதகத்துல் ஃபித்ர் கொடுக்காதவர்களாக நீங்கள் கணக்கிலே எடுத்துக் கொள்ளப்படுவீர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்பதாகவே இந்த சதகத்துல் ஃபித்ரை நிறைவேற்றி விடுவது மிகச் சிறந்ததாக இருக்கு. இணையத்திற்குரியவர்களே, பெருநாள் அன்று நாம் நல்ல முறையிலே குளித்து நல்ல முறையில நறுமணங்களை பூசி நல்ல ஆடைகளை அணிந்து பெருநாள் தொழுகைக்காக செல்ல வேண்டும். ஆடைகள் அப்படிங்கிற போகும்போது கொஞ்சம் அதுல கவனிக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்கிறது. உருவமுள்ள ஆடைகள் பயன்படுத்தக்கூடாது. சில லோகோஸ், சின்ன சின்ன லோகோ, அந்த மாதிரியான சில லோகோஸ் இருந்தே ஆகும். சில இதுல குதிரை இருக்கும், சில இதுல முதல்ல இருக்கும். அது மாதிரியான சின்ன லோகோக்கள் பிரச்சனை இல்லை, அது வேற வழி இல்லை. ஏன்டா பணம் வச்சிருக்கோம், பணத்துல எப்பவுமே ஏதாவது ஒரு உருவப்படம் இருக்கும், பாஸ்போர்ட் வச்சிருக்கோம், அதே மாதிரி நம்முடைய ஐடிக்கள் வச்சிருக்கோம், அதெல்லாம் நிர்பந்தம். அதே மாதிரி லோகோ இல்லாம ஷர்ட் வராது, அவங்க கம்பெனி லோகோ இருந்தா சின்ன சின்ன உருவங்கள் அது பிரச்சனை இல்லை. பெரிய உருவங்கள் இதற்கென்றே பிரிண்ட் பண்ணி அந்த மாதிரியான உருவங்கள் உள்ள ஆடைகள் பயன்படுத்தக்கூடாது. கணியத்திற்குரியவர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம், மாபைன சுத்துரத்தி, தொப்புளுக்கும் வர் ருப்புபத்தி, முழங்காலுக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த பகுதி என்பது அவுரத்துன், அது மறைக்க வேண்டிய பகுதி, ஃபர்த், மறைச்சு ஆகணும். நாம சில பேரை பார்க்கிறோம், ஷார்ட்ஸ்ங்கிற பேர்ல முழங்காலுக்கு மேல டவுசரை போட்டுக்கிட்டு தீராங்க வாலிப பசங்க. ஒரு சஹாபியினுடைய தொடை தெரிஞ்சது, கண்டாங்க ரசூலுல்லாஹி, தொடைய மறண்டாங்க. அவுரத்துன், தொடை அவுரத்துன்னாங்க. முழங்காலுக்கு மேல தொடை தெரிய ஆடை அணியக்கூடாது, தூக்கி கையிலேயே தூக்கி கட்டிக்கிட்டும் போகக்கூடாது, டவுசரும் போட்டுக்க கூடாது. நீங்க போடுறதா நல்ல நீளமான ஷார்ட்ஸ், இல்ல விளையாடுறோம் அப்படி விளையாடுறங்கிற பேர்லையும் பண்ணக்கூடாது, மார்க்கத்துல அனுமதி இல்லை. விளையாட்டுக்காக நான் டவுசர் போட்டுக்கிறேன், அது தொடைக்கு மேல முட்டுக்காலுக்கு மேல இருக்கு, அனுமதி இல்லை. நீங்க அப்படி போறதாக இருந்தால் முழங்காலுக்கு கீழே நல்ல நீளமாக உள்ள ஷார்ட்ஸ் வாங்கி போட்டுங்க, நீளமாக உள்ள டவுசர் வாங்கி போட்டுங்க. விளையாண்டுட்டு வந்து இங்க ரோடுகள்லையும் அப்படியே திரியிறாங்க தொடை தெரிய. கணியத்திற்குரியவர்களே, தொப்புள் இருந்து முழங்கால் வரை ஆண்களுக்கு மறைக்க வேண்டிய பகுதி ஃபர்ல், கண்டிப்பா மறைச்சே ஆகணும். அதே மாதிரி தொழுகையில சஜிதாவுக்கு போகும்போது நம்முடைய பின்புறம் தெரியாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். லோஹிப் அப்படிங்கிற பேண்ட வாங்கிட்டா சஜிதாவுக்கு போகும்போது பேக்ல ஓபன் ஆயிரும், ஹராம், தொழுக கூடாது. தொழுகையினுடைய வெளிஃபர்லுகள்ல அவுரத்தை மறைக்கிறதுங்கிறது ஃபர்ல். அவுரத் ஓபன் ஆயிட்டா தொழுக கூடாது, வழி ஃபர்ல் முடிஞ்சு போயிடுது, தொழுக கூடாது. அப்ப அது கரெக்டா, அது லோஹிப்பா இல்லாம சரியான முறையில இருக்கக்கூடிய பேண்டா வாங்கி பின்னால ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி உண்டான ஏற்பாடுகளை செஞ்சுதான் தொழுகைக்கு வரணும். நிறைய பேர் அதை கவனிக்கிறதே இல்லை, அதை பொருட்படுத்துறதே இல்லை, சாதாரணமாக கடந்துறது, சாதாரணமாக அடைஞ்சிட்டு வந்துடுறது. அது பின்னாடி செஞ்சாளுக்கு சிரமமாக போகும், சங்கடமாக போகும். அது மறைக்க வேண்டிய மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்று வெளியே தெரிகிறதுங்கிறது தொழுகையை பால்படுத்திடும், தொழுகையை வீணாக்கிரும். எனவே ஆடைகள் வாங்குகின்ற பொழுது நம்முடைய அவுரத்துகளுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கிறதா, பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதா அப்படிங்கிறத நல்லா 1-2 தடவை பார்த்து உறுதி செஞ்சதுக்கு பிறகு அப்படியான ஆடைகளை வாங்கி கொள்ள வேண்டும். கணியத்திற்குரியவர்களே, பெருநாள் என்று முதல் நாள் மகரிபிலிருந்து பறைபாக்கப்பட்டதிலிருந்து அல்லது மகரிபிலிருந்து
தக்பீர் அதிகமாக சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருநாள் என்று கான யஜ்ஹரு பித் தக்பீர், தக்பீரை கொண்டு சத்தமா சொல்லிக் கொண்டிருப்பார்கள். சிலருக்கு அந்த தக்பீரோ அல்லது தஸ்பீகோ சொல்றது கௌரவ குறைச்சல் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அத சத்தமா இப்ப தொழுகைக்கு பின்னால சுபஹானல்லாஹ் சத்தமா சொல்லிக்கிட்டு இருந்தா ஒரு 4 பேர் 5 பேரை தவிர வேற யாரும் சொல்றதே இல்ல. சத்தமா சொல்றத கௌரவ குறைச்சல் நினைக்கிறாங்க. ஏன் தஸ்பீக சத்தமா சொல்றதுல என்ன பிரச்சனை? தக்பீரை சத்தமா சொல்றதுல என்ன பிரச்சனை? தஹ்மீத் அல்ஹம்துலில்லாஹ் சத்தமா சொல்றதுல என்ன பிரச்சனை? அப்படியே அமைதியா இருக்கும். மனசுக்குள்ள சொல்றேன்லாம் சொல்லிக்காதீங்க, அல்லாஹ்வுக்கு தெரியுமா இல்லையா? அதே மாதிரி தக்பீர் சொல்லப்படுகின்ற பொழுதும் சத்தமாக ஒரு மொத்தமா ஒரு இடத்துல தக்பீர் சத்தமா சொல்லப்படுதுன்னா தக்பீரை சத்தமா சொல்றதுல என்ன பிரச்சனை? அல்லாஹ் விரும்புறானா இல்லையா? ரொம்ப அவர்களுடைய அதான் சொல்ல கௌரவ குறைச்சல். நம்ம சத்தமா சொன்னா நம்மள ஒரு மாதிரியா பார்ப்பாங்களோ. கணியத்திற்குரியவர்களே, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிக பெரும் சஹாபி. கான யஜ்ஹரு சத்தமா சொல்லுவாங்க. எங்க போனாலும் மகரிபிலிருந்து எங்க போனாலும், கடை வீதிக்கு போனாலும் சரி, வீட்டுக்கு போனாலும் சரி, தெருவில் இருந்தாலும் சத்தமா தக்பீர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய கௌரவ குறைச்சலை விட நாம குறைஞ்சு போயிட போறோம். கணியத்திற்குரியவர்களே, அன்றைய நாள் தக்பீரை சத்தமாக சொல்லிவிட்டு காலையில பெருநாளுக்காக குளிக்கிறது அப்படிங்கிறது ஒரு அமல், ஒரு சுன்னத்து. பெருநாள் அன்று நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்திருக்கிறார்கள், நான் செய்கிறேன் அப்படிங்கிற போது அதுவே ஒரு சுன்னத்தாக. சாதாரணமாக குளியல் தான், நீங்க குளிக்கிறோம், சாதாரணமாக குளிப்போம், குளிக்காமலாம் இருக்க மாட்டோம். பெருநாள் அன்று ஜும்மாலாம் குளிக்காம இருக்க மாட்டோம். ஆனால் இன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளித்தார்கள், பெருநாள் அன்று குளித்தார்கள். ஆனா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யக்தஸிலு, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குளித்தார்கள். இந்த பெருநாள் சம்பந்தமான இந்த சுன்னத்துகள் பற்றி பேசப்படுகின்ற பொழுது இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு செய்தார்கள் அப்படின்னா பெரும்பாலான ஹதீஸ்கள் இருக்கிறது. ஏன் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு செய்தார்கள் அப்படின்னு ஹதீஸ்களை கொண்டு வர்றாங்கன்னா, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்களோ அதை மட்டும்தான் செய்வாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்யலையோ அதை செய்ய மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாலும் செய்வாங்க. ஒரு உதாரணம் சொன்னா, மக்கா டு மதினா, மதினா டு மக்கா வர்ற வழியில ஒரு சமயம் இப்னு உமர் ரலியல்லாஹு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடத்துல எதுவுமே இல்ல, குனிஞ்சு நிமிர்ந்து வர்றாங்க. இங்க ஒண்ணுமே இல்ல, ஏன் குனிகிறீங்க? ரசூலுல்லாஹ் வருகின்ற பொழுது இந்த இடத்துல ஒரு கிளை இருந்தது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல குனிஞ்சு நிமிர்ந்தாங்க. இங்க கிளை இல்லை என்றாலும் கூட நான் ரசூலுல்லாஹ் செஞ்சதுக்காக செய்வேன். இது இப்னு உமர் ரலியல்லாஹுடைய பழக்கம். அதனால பெருநாள் சம்பந்தமாக எதுவெல்லாம் வருகிறதோ அது எல்லாத்துலயுமே இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா செஞ்சாங்கன்னே வரும். ஏன்னா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா செய்யறது நிச்சயமாக ரசூலுல்லாஹ் சொல்லாம செய்யாம செஞ்சிருக்க மாட்டாங்க. கான யக்தஸிலு, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா குளிச்சாங்க. பெருநாள் நீங்க குளிக்க போகும்போது இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிச்சது சுன்னத்து. அதே மாதிரி பெருநாளைக்கு தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு போறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகைக்கு சாப்பிடாமல் வெளியேற மாட்டார்கள். பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு விட்டுத்தான் வெளியேறுவார்கள். அதுலயும் ஒற்றைப்படையாக சாப்பிடுவார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள். புகாரில முஸ்லிம்லும் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப பெருநாளைக்கு போகின்ற பொழுது ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் போகணும். அதாவது அன்றைய தினம் மகிழ்ச்சி, நீங்க நோம்பு வச்சது மாதிரி நீங்க அன்னைக்கு நோம்பு வச்சுட்டு போயிட்டு வந்து சாப்பிடலாம் நீங்க நினைக்க கூடாது. அதை தடை செய்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாப்பிட்டு போங்க, அட்லீஸ்ட் பேரிச்சம்பழமா சாப்பிட்டு போங்க, அட்லீஸ்ட் ஒற்றைப்படையாவது சாப்பிட்டு போங்க, 1 3 5 சாப்பிட்டு தொழுகைக்கு போங்க. ரசூலுல்லாஹ் அப்படித்தான் போனாங்க. சாப்பிடும் போதே ரசூலுல்லாஹ் ஒற்றைப்படையாக சாப்பிட்டாங்கன்னு ஒரு நியத்தோட ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டா சாப்பிட்டது போக நன்மையும் ஆகி போயிடுது, சுன்னத்தாவும் ஆகி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகைக்கு திரளுக்கு போகின்ற பொழுது காலஃபத் தரீக, பாதையை மாற்றி செல்வார்கள். போகும்போது ஒரு பாதை, வரும்போது ஒரு பாதை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, நான் செய்யறேன், நன்மை. போகின்ற பாதையெல்லாம் நமக்கு சாட்சியாக கியாமத்துல வரும். வருகின்ற பாதையும் போகின்ற பாதையும் கியாமத்துல தொழுகைக்காக இந்த வழியாக இவர் சென்றார் அப்படின்னு சாட்சியா வரும். அந்த 2 இடங்களையும் சாட்சியாக்குவதற்காக 2 பக்கம். இன்னொன்று இஸ்லாத்தினுடைய எழுச்சி, இஸ்லாமியர்களுடைய எழுச்சி, அதை சமூகத்துக்கு காட்டுவதற்காக பாதைகளை மாற்றி செல்வது என்பதாக விளக்கம் கூறுகிறார்கள்.
இணையத்திற்குரியவர்களே, பெருநாள் தொழுகைக்காக செல்வதற்கு முன்னாலும் பெருநாள் தொழுகைக்கு பின்னாலும் எந்த தொழுகையும் இல்ல, எந்த நஃபிலான தொழுகையும் இல்ல, இஷ்ராக் இல்ல. பெருநாள் தொழுகைக்கு முன்னால எந்த தொழுகையும் இல்ல, பெருநாள் தொழுகைக்கு பின்னால தடல்லையும் தொழுகையும் இல்ல. நீங்க விசாம குஷு உழுவா பெருநாள் தொழுகை ஈதுல போய் நின்று இமாம் தொழுகைக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழுதுட்டு இருக்க கூடாது. இல்லை, பெருநாள் தொழுகைக்கு முன்னாலும் தொழுகை இல்லை, பெருநாள் தொழுகைக்கு பின்னாலும் தொழுகை இல்லை. இணையத்திற்குரியவர்களே, இவைகள் அத்தனையும் கவனத்திலே கருத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக பெருநாள் முடிந்ததற்கு பிறகு அடுத்த நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மன் ஸாம ரமலான, ரமலான்ல ஒரு நோன்பு நோற்று அதற்கு பிறகு சும்மா துபஅஹு சித்தம் மின் ஷவ்வால், ஷவ்வாலுடைய 6 நோன்புகளை யார் வைக்கிறார்களோ கான கசியாமி தஹ்ரி, அவர் அந்த ஆண்டு முழுவதும் நோன்பு வைத்தவரை போல. 30 × 10 300, 6 × 10 60, 360 நாட்களும் 10ங்கிற அடிப்படையில 360 நாட்களும் நோன்பு வைத்தவரை போல என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இணையத்திற்குரியவர்களே, ரமதான் முடிஞ்சு ஷவ்வாலுடைய பெருநாளை விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தொடர்ச்சியாகவும் வைக்கலாம், ஷவ்வால் முழுவதுமே விட்டு விட்டும் வைக்கலாம். தொடர்ச்சியா 6 நோம்பை அப்படி வைக்கணுங்கிற அவசியம் இல்ல. வாய்ப்பு இருந்தா சக்தி இருந்தா வச்சுக்கலாம். இல்லைன்னு சொன்னா ஷவ்வால் மாசம் முழுவதுமே, ஏன்னா சித்தம் மின் ஷவ்வால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஷவ்வால் முழுவதும் சொல்றாங்க. இதுல விடுபட்ட நோம்புகளை முதல்ல வச்சுட்டு அப்புறம் ஷவ்வால் நோம்பு வைக்கிறது பெஸ்ட்னு சொல்றாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானை முடித்ததற்கு பிறகுங்கிறாங்க. அப்படின்னா இடையில விடுபட்டுருச்சுன்னா ரமலான் இன்னும் பூர்த்தி ஆகலன்னு அர்த்தம். எனவே அந்த விடுபட்ட நோன்பை வைத்து விட்டு ஷவ்வால் வைக்கிறது சிறந்ததுன்னு சிலர் சொல்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த விடுபட்ட நோன்பை எப்ப வேணாலும் வச்சுக்கலாம், ஆனா ஷவ்வால் முடிஞ்சிருச்சுன்னா அந்த 6 நோன்பு வைக்க முடியாது. எனவே அதை 6 நோன்பை வச்சுட்டு அதுக்கப்புறம் விடுபட்ட நோன்புகளை வச்சுக்கலாங்கிறாங்க. யாருக்கு எப்படி வசதியோ. ஆக மொத்தம் விடுபட்ட நோன்பையும் கண்டிப்பாக நிறைவேற்றி விட வேண்டும். வாய்ப்பு இருந்தால் ஷவ்வால் நஃபிலான் நோன்பு அவைகளையும் வைத்து விட வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த எல்லா விஷயங்களையும் சுன்னத்துகளையும் அடிப்படையாக கொண்டு நம்முடைய பெருநாள்கள் அமையட்டும். அல்லாஹு தஆலா நாம் ரமலானிலே செய்த எல்லா வகையான நன்மைகளையும் ஏற்றுக்கொள்ளட்டும். காலம் முழுவதும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தரட்டும். பெருநாளை போன்று மகிழ்ச்சியையும் அல்லாஹு தஆலா ஈருலகிலும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்